ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம ஸ்னாப்சீட் மொபைல் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸில் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்னாப்சீட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி அதில் இருக்கிற ஃபோட்டோ. இப்போ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கேலரியிலேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஃபோட்டோ, அதனால் நான் வேறு ஃபோட்டோ ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சைட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற டியூட்டோரியல் கூட பார்த்துக்க முடியும் நீங்கள். ஸோ எப்படி எடிட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப், என்ஜாய் எ ஷார்ட் ரவுண்ட் ட்ரிப் த்ரூ ஸ்னாப்சீட் இருக்குது. அங்கே கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதை ஃபோட்டோஸை எப்படியெல்லாம் எடிட் பண்ணலான்ட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை ரீட் பண்ணிவிட்டு அது பிரகாரம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அங்கே ஒரு டியூட்டோரியல் மாதிரி இருக்குது ஆல்ரெடி. இப்போ வந்து நீங்கள் இங்கே எடிட் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. டியூன் இமேஜ், டீட்டெயில்ஸ், கிராப், ரொட்டேட், பர்ஸ்பெக்டிவ், ஒயிட் பேலன்ஸ், ப்ரஷ், செலக்டிவ், ஹீலிங், வினியட், டெக்ஸ்ட், கர்வ்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ டியூன் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் சிங்கிள் ஸ்டெப்பில் கூட நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கிற ஐக்கான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் அது வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ தேவையில்லைன்னா நம்ம அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த க்ராஸ் மார்க் கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நான் டியூன் இமேஜ் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. இங்கே பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு சப்போஸ் பிரைட்னஸ் வேணால் பிரைட்னஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ரைட் சைடு வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணால் போதும். இந்த மாதிரி பிரைட்னஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணால் எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். சேச்சுரேஷன்னா அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தேவையில்லைன்னு நீங்கள் அந்த கிராஸ் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். பாருங்கள், ஸ்ட்ரக்சர்ஸ், ஷார்ப்னிங் எல்லாம் ஆட் பண்ண முடியும். இப்போ இதை நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற க்ராப், ரொட்டேட் எல்லாம் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொட்டேட், ஸ்கேல், ஃப்ரீ கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இல்லாட்டி பிளாக்கில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்மார்ட் ஃபில்னால் அதே ஃபோட்டோ பேக்ரவுண்டில் ஃபில் ஆகிருக்கும். உங்களுக்கு ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வேறு இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த இதில் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த டில்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் வந்து ஃபில் ஆகிற மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு இங்கே ஒயிட்டில் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ இப்போ பிளாக்லன்னா இது வந்து பிளாக்கில் ஃபில் ஆகிருக்கும். பாருங்கள், பிளாக்கில் ஃபில் ஆகி காமிக்கும். இப்போ இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் பேலன்ஸ். இந்த ஒயிட் பேலன்ஸ்லேயும் பாருங்கள் ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து நீங்களே மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் டிண்ட் இருக்குது. இந்த மார்க்கர் வச்சு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ இதை நான் கேன்சல் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ். இதில் நீங்கள் எக்ஸ்போஷர்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலேயும் கீழேயும் ஸ்வைப் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இது நான் கீழே ஸ்வைப் பண்ணும்போது இந்த மாதிரி
உங்களுக்கு பிரைட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம மேலேயும் கீழேயும் ஸ்வைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் எஃபெக்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோவில் வந்து அன்வான்ட் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வினியேட்டோ. இந்த இப்போ வினியேட்டும் நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ அது கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸில் வரும். அடுத்தது நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு. ஃபாண்ட்டு ஸ்டைல் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கலர் ஆட் பண்ணிக்க முடியும். ஒப்போசிட்டி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை நான் கேன்சல் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்வ்ஸ் இருக்குது. ஸோ கர்வ்ஸும் நம்ம பாருங்கள், இதை ட்ராக் பண்ணால் கீழே ட்ராக் பண்ணும்போது டார்க் ஆகுது, மேலே பிரைட்னஸ் ஆட் ஆகுது. நீங்கள் அந்த கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் டூல்ஸ் பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸு. ஃபில்டரில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இங்கே ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கிளாமர் க்ளோ இருக்குது. ஸோ இந்த கிளாமர் க்ளோவில் நிறைய 1 2 3ன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்க முடியும். அதுலேயே க்ளோ வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். இப்படி எந்த ஸ்டைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே லென்ஸ் பிளர், டோனல் கான்ட்ராஸ்ட், க்ரன்ச், ட்ராமா அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுவும் அப்படி தான் பாருங்கள், நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இதை நீங்கள் ஆட் பண்ண முடியும். விண்டேஜ் எஃபெக்ட் இருக்குது. அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் நீங்கள் ஆட்டோவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லை கீழே இருக்கிற ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேனுவலாக நீங்கள் பிரைட்னஸ் சேச்சுரேஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்லேயே நிறைய ஸ்டைல் இருக்குது பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் இருக்கு பாருங்கள். நிறைய ஸ்டைல்ஸில் ஃப்ரேம்ஸ் இருக்குது. இது நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது இங்கே ஃபேஸ் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் பாருங்கள் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸ்பாட்லைட் டு ஸ்மூத், இந்த ஃபேஸில் ஐக்கான எஃபெக்ட்டு ரெண்டும் சேர்த்து காம்போ எஃபெக்ட்டு எல்லாமே இருக்குது. இதுலேயும் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் பேல், ஃபேர், மீடியம், டார்க் அந்த மாதிரி நீங்கள் நிறைய எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸும் இருக்குது, ஃபில்டர்ஸும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து ஈஸியாக என்ஹான்ஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் எடிட் போயிட்டேன். ஏதாவது ஒரு ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ விண்டேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃபெக்ட் வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுத்த பிறகு ஸோ இது உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த டிக்கில் வந்து கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் ஆகிருக்கு. மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே இந்த எடிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வேறு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இங்கே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, சேவ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் இருக்குது. ஷேர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இதே எஃபெக்டோட உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மொபைல்லே சேவ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து
சேவ் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் இல்லாட்டி நீங்கள் இந்த ஃபோட்டோ வேண்டான்னா வேறு ஃபோட்டோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கூட எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த சிங்கிள் ஆப்பில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். உங்கள் ஃபோட்டோ வந்து போர்ட்ரேட் ஸ்டைலில் எடிட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம ஸ்னாப்சீட் மொபைல் ஆப் பற்றி பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.